எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய நவம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான். இப்போ புதன் பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவதுன்றது பார்க்கும்போது அவர் உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்க்கும்போது கரெக்டாக 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 6ஆம் இடம் சொல்கிறது ரோகஸ்தானம், அதாவது வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், தண்டம், இந்த மாதிரி இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் உட்காந்துருக்கிற இடம் மோசமான இடத்துல உட்காந்துருக்கிறார். அது குறிப்பாக 6ஆம் இடம் ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். இப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 தேதி வரைக்கும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் தான் அவர் உட்காந்துருப்பார். இயல்பு நிலையில் உட்காந்துருப்பார். அது வரைக்கும் என்ன பண்ணுவார்னா வாகன விபத்து, தொழில் முடக்கம், தொழில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் தடை, தொழிலில் பாதிப்பு, தொழிலில் ரொம்ப ப்ரெஷர், டென்ஷன். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்னதான் நிறைய அங்கே வேலை செய்திருந்தாலும் நம்ம பேர் வெளியில் வராது. அப்போ 10 தேதி வரைக்கும் நமக்கு அவ்வளோ சித்திரவதை, அவ்வளோ சிரமத்தை கொடுப்பாரு நம்ம ராசியாதிபதி புதன். சரிங்களா? 10ஆம் தேதிக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த புதன் பகவான் அந்த விருச்சிக ராசியில் வக்ரமாகிறார். வக்ரமாகும் போது என்ன பண்ணுவார்? இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் இல்லைங்களா? அப்புறம் விருச்சிக ராசியில் உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் கரெக்டான்றது ஒரு 13 நாள் விருச்சிக ராசியில் பார்த்தா அவர் வக்ரத்தில் இருப்பார். அப்போ எத்தனை நாள்னு சொல்கிறது? 10ஆம் தேதியில் இருந்து அடுத்தது பார்க்கும்போது 23ஆம் தேதி வரைக்கும் அவர் இந்த 13 நாள் விருச்சிக ராசியில் வக்ரம் அடைஞ்சிருவார். அப்போ வக்ரமாகும் போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். சரிங்களா? அப்போ நான் சொல்கிற மாதிரி என்னென்ன கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அது எல்லாமே ஆப்போசிட் ஆக்கி போடுவார். தொழில் முடக்கத்தை கொடுத்தாரா, தொழில் வளர்ச்சி கொடுப்பார். கடன் கஷ்டத்தை கொடுத்தாரா, அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர யோகத்தை கொடுக்குறாரு. கணவன் மனைவி சங்கட செலுப்பு கொடுக்குறாரா, அதுலேருந்து மேலே வர வாய்ப்பு கொடுக்குறாரு. விபத்து, குழப்பம், நஷ்டம், தண்டம், இதிலிருந்து நீ வெளியில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துருவார். எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும் போது இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார். அப்போ 23ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, அதாவது புதன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அடுத்தது துலா ராசிக்கு வரார். துலா ராசிக்கு வக்ரத்தில் உட்காந்து ஒரு 7 நாள் பார்த்தீங்கன்னா துலா ராசியில் அவர் இயல்பு நிலையில் இருப்பார். அதாவது வக்ரத்தில் இருப்பார். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரா, அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானம் சூப்பராக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியே புத்திரஸ்தானத்தில் உட்கார்றதுனால நல்லா இருக்கும். இதில் உங்கள் டைம் 3 பிட்டை நான் கொடுத்துருக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமங்கள் கொடுத்துட்ருப்பாரு. 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில் வக்ரமாகிறதுனால சூப்பராக இருக்கும். இயல்புக்கு மாறாக ஆப்போசிட்டாக வேலை செய்வார் வக்ரமாகிறதுனால. 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் துலா ராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த 7 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு இந்த 3 பிட்டை உங்களுக்கு பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த பலன் கொடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் கஷ்டம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வளர்ச்சி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். எப்பயுமே தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? சூரியன் தான். அந்த சூரிய பகவான் உங்களுக்கு இப்போ எங்க இருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார், துலா ராசியில் உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது எப்படி உட்காந்துருக்கிறாருன்னா நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ ஆல்ரெடி ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமங்கள் கொடுத்துருப்பாரு. ஏன்னா சூரியன் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் இல்லையா, அதனால கொஞ்சம் சிரமம் கொடுத்துருப்பார். உங்களுக்கு மன சோர்வு, மனக்குழப்பம், அதாவது காதல் விவகாரத்தில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடம், தொழில் ரீதியாக கொஞ்சம் சங்கடம், மெயினாக குடுக்கல் வாங்கல கொஞ்சம் சங்கடம், அதாவது பண விஷயத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக லாக் ஆகிருப்பீங்க. ஏன்னா மாத கிரகம் நெருப்பு ராசி சூரிய பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி போய், அதாவதுன்றது துலா ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சதுனால கொஞ்சம் ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்துட்டாரு.
அப்போ இந்த மாதம் 16 தேதி வரைக்கும், நவம்பர் 16 வரைக்கும் அவர் நீச்சத்தில் தான் இருப்பார். அதனால் அந்த 16 தேதி வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கொஞ்சம் வளர்ச்சி தாமதமாகிறது, ஒரு காரியம் செய்யலாம்னா தடையாகிறது, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அப்போ 17ஆம் தேதிக்கு மேலே என்ன, 16ஆம் தேதி நைட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் போய் கட்டான்றது வந்து துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு. அப்போ விருச்சிக ராசிக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படி போகக்கூடிய காலத்தில் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? சூரியன் 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதாவதுன்றது பாதி சிரமத்தை கொடுப்பாரு, பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லது கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன முடியலன்னு நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். பெண்டிங்கில் இருந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அது வண்டி வாகன விஷயம் மாத்திரதா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், குடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கலாம், அதாவது வந்து பணம் பரிமாற்றங்கள் செய்கிற விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடம்ன்றது அதாவதுன்றது விரயஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 4ஆம் இடம்னா கன்னி ராசியில் அவர் வந்து இப்போ நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சுக்கிர பகவான் வந்து நீச்சத்திலிருந்து தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார். அப்போ உங்களுக்கு எத்தனை இடத்துக்கு போறாரு, கரெக்டாக உங்க ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே போய் உட்கார்றாரு. 2ஆம் தேதி உட்கார்றாரு. அப்ப 2ஆம் தேதியில உட்காரக்கூடிய சுக்கிர பகவான் அடுத்தது 26ஆம் தேதி வரைக்கும். அப்ப இந்த 25 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியா உட்கார்றாரு. அது யாரு, உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. அப்ப புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி போய் அவர் ஆட்சியா உட்காரும் போது என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பார்த்தா புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப 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 அருமையா இருக்குதுங்க. ஆண் இல்லை பெண் இருக்குது, பெண் இல்லை ஆண் இருக்குது, இல்லை சில டைம் எனக்கு ரெண்டுமே இல்லை. இதனால குழந்தை பாக்கின்றது வந்து ஒரு குழந்தைன்றது ஒரு 1000 காலத்து பயிர் மாதிரி. ஒரு சிலருக்கெல்லாம் நினைச்ச உடனே கொடுத்துரும். ஒரு சிலருக்கு என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி தடையா இருக்கும். அப்படி தடையானவங்களுக்கு இந்த மாசம் நிச்சயமா புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். தன் சொந்த வீட்டில் ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்ப ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அது மனைவியினால் கிடைக்கலாம், அம்மாவால் கிடைக்கலாம், அப்பாவால் கிடைக்கலாம், நண்பர்களால் கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டிலுமே ஒரு ஆட்சியாக உட்கார்றாரு. 11ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்துலயே அவர் போய் ஆட்சியாக உட்காரக்கூடிய காலத்தில் நல்லா இருக்கும். சரிங்களா? 6ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துலயே போய் ஆட்சியாக உட்கார்றாரு. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு எப்பயுமே அதிபதி யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல போய் அது தன்னுடைய மனைவி வீட்டில் போய் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதாவது இந்த குரு பகவான் உங்களுக்கு 10-11 தேதி வரைக்கும் குரு பகவான் அவர் வந்து இயல்பு நிலையில தான் இருப்பார். 11ஆம் தேதி என்ன பண்றாருன்னா அதே கடகராசியிலேயே குரு வந்து வக்ரமாகிறார், உச்சமடைஞ்சு வக்ரமாகிறார். அப்படி வக்ரமாகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு உங்களுக்கு வந்து 2ஆம் இட தனஸ்தானத்திலேயே குரு வந்து வக்ரமடைஞ்சு உங்க ராசி தனஸ்தானமா பார்க்கறதுனால மண்மன யோகம் உங்களுக்கு உண்டு. இடம் மாற்றம், கிரையம் பண்றது, அதாவது இந்த மாதிரி வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்றது, கலைத்துறை, அரசியல், இந்த மாதிரி வந்து விளையாட்டுத்துறை, இதிலெல்லாம் நீங்க ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நல்லா பலன் கொடுக்குறாரு. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் தேதி 11ஆம் தேதி அதே கடகராசியில வந்து அவர் வந்து வக்ரமாகிறார். அப்படி வக்ரமாகும் போது 20 தேதி வரைக்கும் அதே கடகராசியில வந்து உச்சமடைஞ்சு வக்ரத்தில் இருப்பார் இல்லையா? அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம், இடம், பொன் பொருள், பூமி, 2வது வந்து குரு தான் வாரிசு கொடுக்குறவரு குரு தான். அதனால உங்களுக்கு வாரிசு அவருக்கு ஓரளவுக்கு நல்ல பலத்தை கொடுக்குறாரு. எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல் வாய்ப்பு இந்த மாசம் எதுனா புத்திர பாக்கியம் தான். சூப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அவங்க ஜனன காலம் டைம் பிரகாரம் அவங்க ஒரு சிலருக்கெல்லாம் மாறும். சரிங்களா? அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுப்பாரு. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு சனி பகவான் 10ல் இருக்கிறார்.
சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஜீவன சனியை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் இந்த நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால 28 தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் 28 தேதிக்கு மேலே சனி பகவான் வந்து வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் இயல்பு நிலைக்கு வராரு. அப்படி வந்துட்டாருன்னா மீண்டும் ஆரம்பத்தில் எப்படி கொஞ்சம் சிரமம் கொடுத்தாரோ அதுபோல் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவர் அப்படி தான் இருப்பார். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜீவன சனி 2.5 வருஷம், அதில் கிட்டத்தட்ட 8 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 மாதம் வக்கரத்தில் போனதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த வக்கரம் வந்து இப்போ நிவர்த்தி அடைகிறார். 28ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடையுது. அப்படி ஆகும்போது நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அசையாத சொத்துக்கள் செஞ்சுக்கோங்க, நல்லது. அசையும் சொத்துக்கள் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து அதாவது ஒரு முதலீடு போட்டு இதில் லாபத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சனி பகவான் எதிர்பார்த்தோம்னா அது கொண்டு போய் நம்ம ஒரு நஷ்டத்தில் பண்ணிவிட்டுருவார். அதனால் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அதை யோசித்து செய்கிறது உங்களுக்கு நல்லது, சரிங்களா? அதே சமயத்தில் வந்து இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் யாருன்னா சந்திரனுடைய வாரிசு தான் இந்த புதன் பகவான். அப்போ அவருடைய வீட்டுக்கு தான் இப்போ குரு போகக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய நேர காலம் நல்லா தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் சனி வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.